வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 20 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒன்றா உட்காந்து 2012 உருவாகிறாங்க. வேகமாக ஓடுனுகிற இந்த வாழ்க்கையில் எல்லாரும் ஹாப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தையே இழந்துட்டு பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இதுலேருந்து ஒரு பெரிய மாற்றம் நமக்கு தேவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். இந்த நாளில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க க்ளோஸான நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி இதோ அதுக்கான மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்கள சிரிக்க வைங்க. ஒரு சின்ன ரீல்ஸாக இருந்தால் கூட ஒரு சிரிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு வந்து சிரிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஹாப்பியாக வச்சுக்கோப்பா, அது என்ன வழியோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். நான் கூட உங்களுக்குலாம் ஏன்னா ஒரு காமெடியை சொல்லி ஹாப்பியாக சிரிக்க வைக்கலாம் அப்படி தான் நினச்சேன். பட் அது யோசித்ததே ஒரு காமெடியாக தான் இருந்தது, நான் விட்டேன்ப்பா. ஸோ அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க 2012 ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் 20. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராலஜி டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து ஆஸ்ட்ராலஜினுடைய அமைப்பு வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உருவாகின ஒரு நாள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் சீனா, இந்தியா, மாயன்கள், பேபிலோனியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாட்டை சேர்ந்தவங்க ஆதி காலத்துலேருந்தே இதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மழை பெய்யுறது மற்றும் அந்த கிரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்ல ஆரம்பித்து கட்சியில் பார்த்திங்கன்னா மனுஷங்களுக்குலாம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் இதனுடைய வரலாற்று குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நாளை இவங்க எதுக்காக சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பூமத்திய ரேகை மத்தியில் அந்த சூரியனுடைய கதிர்கள் விழுது. இது வந்து வெர்னா சீக்வன்ஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த உத்தராயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அந்த ஜாதகத்தை பற்றி படிக்கிறவங்களாம் புரியும். இது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகலும் இரவும் பார்த்திங்கன்னா சமமாக நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் தாங்க. இது வந்து 19ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி இடைப்பட்ட காலத்தில் மார்ச் மாதத்தில் ஏற்படுது. ஸோ இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த 20ஆம் தேதி வந்துக்குது. அதனால் இந்த வெர்னல் ஈக்குனஸ் ஏற்படக்கூடிய அந்த நாளை அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாரஸ்யமான விஷயம் இந்த ஆஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பாரசீகத்தினுடைய கல்ச்சர்லேருந்து இது வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா 1993 கலிஃபோர்னியாவை சேர்ந்தவங்களாம் வந்து இதுக்காக ஒரு பெரிய ஆராய்ச்சிகள் அப்படின்றது வச்சு நடத்தியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 26 பேரை வந்து வச்சு ஒரு ஆராய்ச்சி, அதாவது ஜாதகம் கணிக்கக்கூடியவங்களாம் வச்சு பண்ணாங்க. இவங்க உண்மையாகவே சொல்கிறாங்களா இந்த கிரக நிலைகளை இவங்களாம் கரெக்டாக கணிக்க முடியுதா அப்படின்ட்டு. அப்போவுமே இது ஒரு பெரிய குழப்பத்தில் தாங்க போய் முடிஞ்சுதான். அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்றது தெரில அப்படின்ற அளவுக்கு. அதுலேயும் 19ஆம் நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு போலித்தனமான ஒரு அறிவியல் அப்படின்ற மாதிரி இதை பற்றி நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் இது வந்து ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. ஒரு மதம் சார்ந்த ஒரு கணிதம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பார்த்தா இந்த ஆஸ்ட்ராலஜி இருக்கு இல்லையா, இதை பற்றி நானுமே பர்சனலாக இதை பற்றி நான் ரிசர்ச்சுக்கெல்லாம் நம்ம தமிழர்கள்லாம் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த உடனே அந்த டைமை எடுத்துக்கிட்டு அதை வந்து 1/16 வந்து பிரிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கால்னா அரைனா அப்படி தான் நம்ம ஆரகாலத்தில் வச்சுருந்தோம். அந்த டெசிமல்ன்ற ஒரு வேல்யூவே நம்ம அதை டெசிமல்னு சொல்லாமல் கால்னா அரைனானே சொல்லியிருந்தோம். ஸோ அப்படியே அந்த 1/16ன்ற அளவுக்கு அதை பிரித்து அந்த 16ல் ஒரு கதிரை எடுத்து இப்போ அந்த 16ல் ஒரு பாயிண்ட் வரும் தெரியுங்களா. இப்போ அந்த 16 டைம் இருக்கும். அந்த 16ல் ஒரு டைம் எடுத்து அதை மறுபடியும் 16ஆக பிரித்து அதில் வந்து நம்மளுடைய பர்த் சமயத்தில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பிரித்து அந்த சமயத்தில் நமக்கு என்னென்ன மாற்றங்கள் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பிரிப்பாங்களாம். இப்படி ஒருத்தருடைய ஜாதகத்தை வந்து நம்ம முழுசாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 வருஷம் ஆகுமா அதை கேல்குலேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாகலாம் யோசிச்சுக்கிறாங்க. பட் இருந்தாலுமே கூட இது உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயங்கள் நம்மளால் வந்து சொல்லவே முடியலங்க. நீங்கள் இப்போது ஒருத்தரோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து அவங்களுடைய அந்த ஜாதக கட்டங்கள்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 30% மேக்ஸிமம் நீங்கள் அவங்களுடைய கேரக்டரைசேஷனை நம்மளால் இப்போ சொல்லிட முடியும். பட் ஆனால் நம்மளால் வந்து 100% அந்த ஒரு பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியல. ஒருவேளை இதை முழுசாக கணிக்கக்கூடியவங்க, இதை பற்றியான ஆராய்ச்சி பண்ணுறக்கூடியவங்க, தெளிவான ஆட்கள் இப்போ இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறினால இந்த பிரச்சனை ஏற்படுதா, இல்லை உண்மையாகவே இது ஒரு போலியான ஒரு விஷயம் தானா அப்படின்ற ஏகப்பட்ட எதிர்மறை விஷயங்களும் இருக்குது. அட் த சேம் டைம் ஏன்பா இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளை, இது வந்து முழுசாக தெரிஞ்சிங்கன்னா தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதிர்மறையாக சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. எது எப்படியாங்க இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு நம்பிக்கைன்றது அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஒரு கல்யாணத்தை பண்ணுறோன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்ட்ராலஜியை பார்க்காம, ஜாதகத்தை பார்க்காம, பொருத்தங்க பார்க்காம பண்ணுறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சு அதை பண்ணுறவங்களாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த ஆஸ்ட்ராலஜி கூட்டமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராலஜி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த உத்தராயணம் ஏற்படக்கூடிய அந்த நாளில் இந்த வருஷம் மார்ச் 20. நெக்ஸ்ட் இந்த வெர்னல் ஈக்குனஸ் எர்த் டே அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த ஜாதகத்தை சொல்லும்போதே சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய 192 நாடுகள் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா.
அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1969 ஜான் மெக்னல் அப்படின்ற ஒரு பர்சன் தான் இதுக்கு முன்மொழிவு வச்சார். அப்போனால யுனெஸ்கோவை சார்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாளாகுது, அதனால் இதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸில் இருக்கக்கூடிய அந்த பெல் அடித்து இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த ஜாப்பனீஸ் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னா, யுனைடெடினுடைய பீஸினுடைய ஒரு சின்னமாகவே இந்த ஜாப்பனீஸ் பில் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஜாப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் 18ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த டே வந்து ஷிண்டோ அப்படின்றக்கூடிய ஒரு கடவுளுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒன்றா இருக்கக்கூடாது, இது வந்து ஒரு மதத்தை தாண்டிய ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு டேவா, அதை வெர்னல் ஈக்னஸ் எர்த் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவா அவங்களுமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 192 நாடுகள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஜப்பான் அவங்க தனித்துவமாக இன்றைக்கி தனியாகவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லறைகள்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணி அவங்களோட மூதாதையர்கள்லாம் கும்புறது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வழிபாட்டு முறைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த டே வந்து வேறு விதமாகவும் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு ஸ்டோரி டெல்லிங் டே அப்படின்னு ஒன்றுங்க. இது வந்து 1991-92 இந்த காலகட்டத்தில் ஸ்வீடனில் பயங்கர டெவலப்மெண்ட்டோட ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் அது ட்ராப் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அந்த முயற்சி அப்படின்றத அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதில் இம்ப்ரெஸ் ஆன ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க, 1997 ஜெனிவாவில் பயங்கரமாக இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடில் இது பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சிங்க. ஏன்னா ஸ்டோரி டெல்லிங் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய அந்த பாரம்பரியமான விஷயங்கள் அப்படியே கடத்தப்பட்டுகிட்டே தான் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய முரண்பட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸஸாக கூட்டி குறைச்சி சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டே எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறான்டான்னுவான். அவன் ஆஸ்திரேலியாலே இருந்தாலும் 10 நிமிஷத்தில் தான் வரேன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட கதைகள்லாம் வந்து இதோட மிங்கிள் ஆகிடும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நிறைய வழிபாட்டு முறைகளுமே இந்த மாதிரியான நிறைய கதைகளோடு சேர்ந்ததாக தாங்க இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இப்போ ஒரு அரசனை கொண்டுட்டான் அப்படின்னா நமக்கு பிடிச்ச அரசரை நம்ம என்ன சொல்லுவோம், அவர் பார்வையிலேயே பொசிக்கிட்டாரா அப்படின்னும்ல, அந்த மாதிரியான கதைகளோடு இது சேர்ந்துருது. இது வந்து ஆதி காலத்துலேருந்தே நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் இதை பற்றி நிறைய நெகட்டிவ்கள் இருந்தாலுமே கூட இது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய மக்களை பற்றியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கதை சொல்லிகள் மூலமாக தான் அது வந்து கடத்தப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. இப்போ தான் நிறைய நவீன டெக்னாலஜி வந்து புக் இருக்குது, அப்புறம் அந்த கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் அப்போ அதெல்லாம் இல்லை. அப்போ அந்த ஸ்டோரி டெல்லர்ஸ்ன்றவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நாளை வந்து சூஸ் பண்ணாங்க. இப்படி 1997 ஆஸ்திரேலியா பயங்கர டெவலப் ஆன இந்த ஒரு விஷயம் 2009 ஐரோப்பா, ஆஃப்ரிக்கா, ஆசியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளினுடைய முயற்சியால் அப்படிப்பட்டவங்களை பாராட்டி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த ஸ்டோரி டெல்லிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய மொழி புலமை அதிகம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ண உருவாக்கப்பட்டதுன்னு தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்டோரி டெல்லிங் டே அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 20 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே வித்தவுட் மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு அமைப்பு. இந்த அனிமல்ஸ்லாம் பாதுகாக்கணும், அனிமல் மேலே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பால் உருவாக்கப்பட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 60 பில்லியன் கால்நடைகள் செத்து நிற்குது, காரணம் அதை சாப்பிட்டு நிற்கிறீங்க அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் 1,90,000 கேல்வின் வாட்டர் ஆனது நீங்கள் சேவ் பண்ணலாம் நீங்கள் இதை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா. ஏன்னா அதுக்காக நீங்கள் கழுவுறது மற்ற விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறீங்களே, அந்த தண்ணி இவ்வளோ வீணாக போய் நிற்குது. அதுவும் இல்லாமல் ஒரு மனுஷன் நீங்கள் ஒரு மீட் சாப்பிடாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 200 கால்நடைகளை நீங்கள் காப்பாற்றினதாக கணக்கு வருதுங்க, அதனால் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட கணக்குகளை அவங்க வச்சுறாங்கப்பா. நல்ல வேலை அவங்க வந்து சாப்பிடாமே இருந்துருங்க அப்படின்னு சொல்லாமல் விட்டாங்க, இயற்கையை காப்பாற்றலான்ட்டு. பட் ஆனால் அவங்களுடைய இது நியாயமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் வருஷம் பூரா அவங்களால சாப்பிடாம இருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை. இந்த ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாம இருங்க, அதில் நிறைய பெரிய மாற்றங்கள்ன்றது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே வித்தவுட் மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 20. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டென்டல் ஃபெடரேஷனால் உருவாக்கப்படுது 2013. இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனிவாவில் தான் இந்த மாநாடுன்றது ஃபஸ்ட் டைம் நடந்தது. 130 நாடுகளை சேர்ந்த 200 உறுப்பினர்களை சேர்ந்துனாங்க. அப்போ எல்லாமே உட்காந்து பேசும்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொன்னாங்க. என்னென்னா வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய 90% மக்கள் வந்து இந்த வாய் வழியால் ஏற்படக்கூடிய நோய்களால் பாதிக்கப்பட்டுனே இருக்கிறாங்க. பட் அதுதான் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, எல்லாரையும் பல்லு வளர்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு நாள் தாங்க. அதாவது வாயை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டிலேருந்து நம்ம உள்ளிழுக்கக்கூடிய காற்று முதற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த வாய் மூக்கு வழியாக இது உள்ளே தான் போகுது. அப்போ அந்த வாயை நம்ம சுத்தமாக வச்சுக்க ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்லை, அதை வந்து வெளிப்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாளாக தான் இருக்குது. நம்மளுடைய தமிழ் முன்னோர்களே பார்த்திங்கன்னா இதை பண்ணுவாங்க. கரெக்டாக வந்து அவங்க மலம் கழிச்சிட்டு வந்தாலோ இல்லாட்டி இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்தாலோ வாய் கோப்பிக்கிறது அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா வச்சுருந்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்குங்க. நம்ம இந்த மலம் கழிச்சிட்டு வந்தாலும் யூரின் போகிறதுனால பார்த்திங்கன்னா அந்த கேஸ் அப்படின்றது இந்த மாதிரியான நவத்வாரங்கள் வழியாக வெளில வருது அப்படின்றது ஒரு கான்செப்டாக இருந்தது. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுன்றது நல்லது அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க வச்சுருந்தாங்க. எப்படி தான் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அவ்வளோ நாலேஜ் வச்சுருந்தாங்களோ தெரில. இதெல்லாம் சொன்னால் உடனே பழமையாதின்றீங்க, சரி அதுக்குள்ளே இதுக்கு நம்ம போயிட்டு. ஸோ இப்படி நம்ம வாய் வழியால் ஏற்படக்கூடிய வியாதிகள்லாம் தடுக்கணும் அப்படின்னா வாயை சுத்தமாக வச்சுங்க, தயவு செஞ்சு ஒழுங்காக பல்லு வளங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டென்டல் ஃபெடரேஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 20.
நெக்ஸ்ட் வேர்ல்டு ஃப்ராக் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 வகையான தவளைகள் இருக்குது. அதாவது நம்ம பதிவிட்டது மட்டும், அது உலகத்தில் நமக்கு தெரியாமல் எத்தனை தவளைங்க இருக்குதோ தெரில. சரி, இப்படிப்பட்ட இந்த தவளைங்க பார்த்தீங்கன்னா 3ல் ஒரு பகுதி வந்து அழிஞ்சினே வருதுங்க. இது காரணம் என்னது? நம்ம காடுகள் அழிக்கிறது, நீர்வீழ்ச்சிகள் அழிக்கிறது. ஏன்னா 90% ஆஃப் இந்த தவளைங்க வந்து நீர்வீழ்ச்சிகள் இருக்கக்கூடிய, அதாவது தண்ணி பகுதி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ந்துருக்குது. அதுங்களே நம்ம அழிச்சிட்டோம், அந்த நீர் ஆதாரத்தை கெடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி உயிர் வாழும்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே தவளைங்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமாக இருக்குது. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷம் இருக்குது தவளைகளையும் ஒன்று. அதனுடைய தோலை தொட்டு பார்த்தாலே செத்து போய்டும், அந்த அளவுக்கான தவளைங்களாம் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய மிராக்கலான கதைகளாக இருக்கும். அதுலேயும் இந்த தேரை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்க. வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட ஒரு 120க்கும் மேற்பட்ட கதைகள் இது தேரையை பற்றி இருக்குது. இப்போ ஒரு இடத்துல அந்த தேரையை பற்றியான கதை இருந்தால் ஓகே, வேர்ல்டு வைடில் 126 பகுதியிலும் இந்த தேரையை பற்றின கதைகள் இருந்தால் எல்லாத்துலையும் ஒரே விஷயம் தாங்க, என்னன்னா இது கல்லுக்குள்ளே வாழும் அப்படின்ட்டு. பட் சயின்டிஃபிக்காக பொறுத்த வரைக்கும் இந்த கல்லுக்குள்ளே வாழாது அப்படின்ட்டு. நம்மளே பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை கட்டும்போது ஒரு கல்லை வந்து 2 கல் வச்சிருப்பாங்க, அதில் ஒரு கல் மட்டும் வேணான்னு சொல்லிட்டு சிரிப்பு சொல்லுவார். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அது தண்ணி மேலே ஊற்றி வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன டாட் மட்டும் அந்த தண்ணி ட்ராப் ஒரு இடத்துல அப்படியே இருக்கும், ஈரம் வந்து காயாமல். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த தேரகுது, அதனால் அந்த கல் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி தூக்கி வச்சாங்க அப்படின்ற மாதிரி கதைகள்லாம் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த தேரை சம்மந்தமாகவே ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. ஸோ இப்படி இந்த ஃப்ராக் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஃப்ராக் வந்து அழிஞ்சினே இருக்குதுன்னு சொல்லி 1950 சொன்னாங்க. அப்போ வந்து தவளை தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக யாரும் கண்டுக்கல. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2014 இதை வந்து தயவு செஞ்சு இதை கொஞ்சம் இது பண்ணுங்க. ஏன்னா இது உணவு சங்கிலி, இயற்கையினுடைய உணவு சங்கிலி நம்ம அறுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம அர்த்தா மாதிரி ஆகிடும். ஆனால் புரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வேர்ல்டு ஃப்ராக் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வனவிலங்கு அமைப்பு அவங்களாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு நாளாக வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 20. நெக்ஸ்ட் வேர்ல்டு பிஹேவியர் அனலைசிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஸ்கின்னர் அப்படின்ற ஒரு சைக்காலஜி பர்சன், இவரால் உருவாக்கப்படுது. 1913 இதை பற்றியான ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாருன்னா, அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ் வரைக்கும் அவங்களுடைய அந்த பிஹேவியர்ஸில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, இந்த பிஹேவியர்ஸ்னுடைய ஒத்துமையால் நம்மளால் எதனா ஒரு சைக்காலஜியாக எதனா ஒரு மாற்றங்களை உருவாக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சின்றது அப்பத்துலேருந்து பண்ணிகிட்டே இருக்காரு. இது வந்து அமெரிக்கா, ரஷ்யாவை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான பர்சன்ஸ்லாம் கூட சேர்த்துக்கிட்டு இந்த ஆராய்ச்சின்றது பயங்கரமாக டெவலப் பண்ண ஆரம்பித்தார். அப்படி டெவலப் பண்ணது மூலமாக நிறைய இந்த சைக்காலஜி சம்மந்தமான ஒரு படிப்புகளுக்கெல்லாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு எதிர்காலத்தில் ஒரு பெரிய லெவலில் ரெவல்யூஷனே வந்து இந்த மருத்துவத்துறையில் ஏற்படுத்தும், அதுவும் சைக்காலஜி துறையில் ஏற்படுத்தும் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 2020 வேர்ல்டு பிஹேவியர் அனலைசிஸ் அசோசியேஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக அந்த பிஎஃப் ஸ்கின்னருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் அவரை பெரும்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வேர்ல்டு பிஹேவியர் அனலைசிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 20. நெக்ஸ்ட் வேர்ல்டு டே ஆஃப் தியேட்டர் ஃபார் சில்ட்ரன்ஸ் அண்ட் யங் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இதாவது தியேட்டர்கள் அப்படின்றது குழந்தைகளுக்குமானது, அட் த சேம் டைம் இளைஞர்களுக்குமானது. அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம படம் ஏன் எடுக்கிறதில்ல அப்படின்ற ஒரு கோவத்தினால உருவாக்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா நாடகங்கள் அப்படின்றது அவங்களுக்கு ஒன்று. நமக்கு ஸ்கூல் சின்ன வயசில் படிச்சுருந்தப்ப நம்மளாம் தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறோம், நம்மளாம் ஜாலியாக ஐயா பெரிய பெரிய ஹீரோஸோட படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். பார்த்திங்கன்னா நமக்கு குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி படமோ அந்த படத்தை வச்சு காட்டின்னு இருப்பாங்கல்ல, அந்த ஒரு டே தாங்க. இந்த மாதிரி இந்த நாடகங்கள் வந்து குழந்தைங்களுக்காக அவங்களுடைய ஹெல்த்தை, அவங்களுடைய மன நலத்தை வந்து பாதிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய படங்களாக வந்து உருவாகணும், நாடகங்களை உருவாகணுன்றதுக்காக அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை 1965 பாரிஸில் இருக்கக்கூடிய சங்கங்கள் தான் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபஸ்ட்டு இதை உருவாகினாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இது இந்த நாடகம் அப்படின்றதே கிட்டத்தட்ட 2500 வருஷங்களுக்கு முன்னாடிலேருந்து இருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நான் படித்த வரைக்கும் இந்த சிலப்பதிகாரத்துலேயே இந்த மேட்ரு வரும். அப்போ இத்தனை கோல் அளவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சதுரங்கள் இவ்வளவு லென்த்தில் இருக்கணும், இவ்வளவு அகலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்று பேசும்பொழுது அது அந்த அளவுக்கு எதிரொலியோட கரெக்டாக போய் மக்களுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் கேட்குன்ற அளவுக்குலாம் பயங்கர டெக்னாலஜியாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த நாடகத்துறை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதுலேயும் இந்த குழந்தைங்களுக்கும் கரெக்டாக இந்த இளைஞர்களுக்கும் என்னென்ன தேவையோ அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் இளைஞர்களுடைய அசோசியேஷன் அமைப்பால் 1965 பாரிஸில் பயங்கரமாக இது செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு வேர்ல்டு வைடில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டே ஆஃப் தியேட்டர் ஃபார் சில்ட்ரன்ஸ் அண்ட் யங் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 20. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஸ்பேரோ டே அப்படின்னு சொல்லிட்டு அதான் இந்த குருவிகள்லாம் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. நல்ல வேலைங்க, இப்போது கொஞ்சம் ரீசெண்டான டைமில் நானே வீட்டு மாடியில் நிறைய குருவிகளை பார்க்குறதா இருக்குது. நல்லா குருவிங்க அழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கடத்தில் வருத்தப்பட்டிருந்தோம். பட் ஆனால் இந்த குருவிகள் அழியல அப்படின்றது இப்போ தான் புரியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது. இன்றைக்கி நேஷனல் ஃபார் எவர் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முன்மொழிஞ்சு தயவு செஞ்சு குருவிங்களாம் பாதுகாத்தவனும் அதெல்லாம் அழிஞ்சினே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரான்ஸ் எக்கோசிஸ்டம் ஆக்ட் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து இந்த குருவிங்களாம் பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து அமைச்சாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் சில நபர்கள் தானாக முன் வந்து இதை பாதுகாக்கிறதுக்கு சில நடவடிக்கை எடுப்பாங்களே, அப்படிப்பட்டவங்களை வந்து பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக குஜராத்தில் அகமதாபாத்தில் ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளில் வந்து இந்த பறவைகள்லாம் பாதுகாக்கிறதுக்காக செயல்படக்கூடிய அந்த உன்னதமான தன்னார்வலர்களை கொண்டாடுறதுக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளாக இன்றைக்கி வேர்ல்டு ஸ்பேரோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 20.
நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃப்ரான்ஸ்கோஃபியா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறவங்க இந்த உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 77 நாடுகளில் இருக்கிறாங்க. அதுலேயும் 200 மில்லியன் மக்கள் வாழ்ந்துங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸ்கோஃபியா அப்படின்ற ஒரு அசோசியேஷனில் கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய 56 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இவங்களுடைய கலாச்சாரம், அந்த ஃப்ரெஞ்சு எங்கெங்கெல்லாம் போனாங்களோ, அதான் அந்த ஆட்சி அங்கங்கே பிடிக்கிறதுக்காக போனாங்களே, அப்படி போன இடத்துலலாம் இவங்களை கலாச்சாரன்றது போய் சேர ஆரம்பிச்சிது. ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டது. இது 1970 ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதான் எல்லாத்தையும் அடிமைத்தனத்தெல்லாம் ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் மக்கள்லாம் ஒன்றா சேரணும்னு நினச்சாங்களே, அந்த சமயத்தில் உருவாக்கப்பட்டது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2010 தான் யுனெஸ்கோ வந்து இதை அங்கீகரிச்சிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடில் 56 நாடுகள் வந்து இதில் உறுப்பினர்களும் 16 நாடுகள் வந்து இதுக்கு பார்வையாளர்களாகவும், அதாவது நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 நாடுகள். இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்களால அவங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃப்ரான்ஸ்கோஃபியா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவாகவும் இந்த நாளை சூஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா மார்ச் 20. நெக்ஸ்ட் இன்ஜினியர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பெல்ஜியமும் நெதர்லாந்தும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அமைப்பு, அதாவது ராயல் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய அவங்க வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து அவங்கள வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒத்துமையை உருவாக்கணுன்றதுக்காக அந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து அவங்க உருவாக்கினாங்க. அதேமாதிரி யூஎஸ்ஜி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெல்ஜியத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களும் இதே மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ இப்படி இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் கொண்டாடணும். இந்த உலகத்தினுடைய அத்தனை உருவாக்கங்களும் இதுக்கப்புறம் எதிர்காலமும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் தான். அப்படி இன்ஜினியர்களை கொண்டாடணுன்றதுக்காகவும் அவங்களுடைய அந்த கருத்துக்களையும் அவங்களுடைய படைப்புகளையும் வந்து பகிர்ந்துக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு டேவா இன்ஜினியர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பெல்ஜியம் நெதர்லாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 20. கல்ச்சர் டே அண்ட் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தானுங்க. இது வந்து என்னென்னா அவங்களுடைய அந்த கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாரசீகத்தால் வந்து உருவாக்கப்பட்டதாகவும் அந்த சமயத்தில் பெரிய லெவலில் ஒரு தாக்கத்தை அவங்க கல்ச்சர்ன்றது சந்திச்சுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ருமி ருடாகி அப்படின்ற கவிஞர்கள் அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆட்களாக இருந்தாங்க அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் இந்த சோவியத் யூனியன் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாடகக்கலை, இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க நாட்டில் டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அப்படி டெவலப் ஆன ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்க ஒரு கட்டம் அவங்க வந்து சுதந்திரமும் அடைஞ்சிட்டாங்க. அந்த கட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜையும் அட் த சேம் டைம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை வந்து மேன்மைப்படுத்துறதுக்கான வழிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ தான் இந்த டே வந்து உருவாக்கி கல்ச்சர் டே அப்புறம் அந்த கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க தஜிகிஸ்தான் மார்ச் 20. நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவை துனிசியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இவங்க வந்து முதல்ல பெர்பர் அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்கள் தான் இந்த பகுதியில் வாழ்ந்துருந்தாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த கேரிதேஸ், அப்புறம் ரோமானியர்கள், ஒட்டமோன் பேரரசு, ஸ்பெயின், ஃப்ரெஞ்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் இந்த பகுதியை வந்து ஆக்கிரமிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அதில் ஒட்டமோன் பேரரசு தான் பயங்கரமாக பல வருஷங்களாக ஆக்கிரமிச்சிருந்தாங்கப்பா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துனிசியா வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை 1856 ஏற்படுத்தினாங்க. நவீனமயமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அந்த வேலைகளில் அவங்க நாட்டோட பொருளாதாரமே ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஒரு கட்டத்தில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை சமயத்தில் அந்த 1856 என்ன பண்ணிட்டாங்க, எங்ககிட்ட பொருளாதாரம் மொத்தமும் இல்லாமல் போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒத்துக்கினாங்க. இதுதான்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து இந்த அல்ஜீரியா மக்களோட சண்டை போட்டுக்கிறாங்க, பழங்குடி மக்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒன்று நம்ம ஒருத்தவங்களை வந்து தப்பு சொல்லணும்னா ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல, அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதுக்கப்புறம் இவங்க அவங்களுடைய கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பித்தாங்க ஃப்ரெஞ்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அபிபெருங்குயா அப்படின்ற ஒரு பர்சன் உள்ளே வந்தார். 1907 இந்த சுதந்திரம் பற்றியான பேச்சுகள்ன்றது அவங்க நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிது. அது தொடர்ந்து 1956 அந்த சுதந்திரம்ன்றது இவங்களுக்கு கிடச்சிதுப்பா. அப்படி இவ்வளோ பெரிய ஆக்கிரமிப்பும் பிரச்சனைகளுக்கும் அப்புறம் ஒரு பெரிய பெருமூச்சை விட்டாங்க. அப்படி விட்டு அந்த பெருமூச்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு துனிசியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 20. நெக்ஸ்ட் ஆயில் நேஷனலைசேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை 10% உங்ககிட்ட இருக்குது. 1908 ஃபஸ்ட் டைமே இவங்க கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் என்ன பண்ணாங்க, அட்டா நம்ம ஆளுங்க பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃப்ரெண்ட்லியாக அவங்களோட அப்படியே பழக ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து இருந்து அவங்க நாட்டில் இருந்த முகமது மொசோடேக் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு புரிஞ்சிச்சு, இந்த பார் அவங்க நம்மளை வந்து ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறாங்க நீ நினச்சினுக்கிற, ஆனால் அவங்க நம்மகிட்ட இருக்கிற அத்தனை எண்ணெய் வளங்களையும் ஆட்டே போடலான்னு பார்க்குறாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்ப்பு வந்து மக்களோட சேர்ந்து போராட்டம் புரட்சி அப்படின்னு ஆரம்பித்தார். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த முன்மொழி வைக்கிறார், நம்ம வந்து முதல்ல நேஷனலைசேஷனாக மாற்றணும், இது வந்து நீ தனியாருக்காக விற்றுனுக்குறோம், தனியார் மூலமாக வரக்கூடிய வருவாய் நமக்காக வருது, அதனால் இது முதல்ல கவர்மெண்ட்டாக மாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டங்கள்லாம் போய் அந்த போராட்டங்கள் வெற்றியும் அடைஞ்சுது. 1951 தேசியமயமாக ஆக்கினாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இங்கிலாந்து பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்கள் கூட இதுக்கப்புறம் வாங்கவே மாட்டோம், நீங்கள் தான் வந்து உங்களோட நாட்டோட இதுவாக மாற்றிட்டீங்களே, இதை நேஷனலைஸ் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் சட்டம் போட்டாச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் அந்த ஆயில் வளங்கள்லாம் போய் சேர்ந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ஆயில் நேஷனலைசேஷன் டே
அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 20. பெரியவங்களை எதிர்த்து பசங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே பெரியவங்களாம் இது ஒரு மிகப்பெரிய அநீதி, இது ஒரு கொடூரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் 29 வயசு 30 வயசில் கல்யாணம் ஆகாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அழைக்கிறதும் அதே அநீதி, அதே குற்றம் தான். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு சந்திக்கிற அது ஒரு உங்கள்கிட்ட விடைபெறுது. நான் உங்கள் பாண்டியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.